என் தெய்வம் அல்லவோ. தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லும் அவர் ஞாபகம் நான் அல்லவோ. அவர் ஞாபகம் நான் அல்லவோ. ஈராறு சீடருடன் வாழ்ந்த அவருக்கு இருபக்கம் கள்வரல்லோ. ஈராறு சீடருடன் வாழ்ந்த அவருக்கு இருபக்கம் கள்வரல்லோ. பாவம் அறியவர் பாதத்தில் பணிந்திடும் பாக்கியம் தந்தாரல்லோ. பாக்கியம் தந்தாரல்லோ. பாரசிலுவையினை தோளில் சுமக்கும் அந்த பாதம் என் தெய்வம் அல்லவோ. தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லும் அவர் ஞாபகம் நான் அல்லவோ. அவர் ஞாபகம் நான் அல்லவோ. இயேசு சிலுவையில் மொழிந்த முதல் வார்த்தை அது லூக்கா 23:34 முன்பாகத்தில் இருக்கிறது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இந்த வசனத்தை தியானிக்கும் முன்பாக சில காரியங்களை முன்னோட்டமாக பார்த்துவிட்டு வசனத்துக்குள் போகலாம். யாரும் வசனங்களை வாசிக்க தேவையில்லை, நானே வசனத்தை வாசித்து விடுகிறேன். இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனிதனாக பிறந்தது முதல் பரத்துக்கு எழுந்தருளி போன வரைக்கும் உள்ள காலகட்டத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். அது வேத அடிப்படையில் நான் எப்படி பிரிக்கிறோம்னு பார்க்குறோம். முதல்ல ஆண்டவர் பிறந்தது முதல் அவர் சிலுவையில் வரைக்கும், அடுத்தது சிலுவை முதல் கடைசி வசனம் வரைக்கும், அடுத்தது உயிர் தெழுந்தது முதல் பரத்துக்கு ஏறி சென்ற வரைக்கும். இதில் அவர் சொன்ன முதல் வசனத்தையும் கடைசி வசனத்தையும் சொல்லிவிட்டு நம்ம வசனத்துக்குள் போகலாம். அவர் பிறந்து அநேக வசனங்களை சொல்லியிருப்பார், அநேக வார்த்தைகளை பேசியிருப்பார். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் வார்த்தையாக லூக்கா 2:49 இருக்கிறது. என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா. பிதா என்கிற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறதை நம்ம பார்க்குறோம். முதல் வசனமாக அவர் இந்த ஆலயத்தில் என்ன பண்ணார், ஆலயத்திலே தங்கி வேதபாரகரோடும் பரிசேயரோடும் அவர் இருந்து விட்டார். அவர்களோடு திரும்ப வீட்டுக்கு போகவில்லை. அவர்கள் யோசேப்பு மரியாளும் ரொம்ப வேதனையோடு வந்து திரும்பவுமாக 3 நாள் பிரயாணம் போய் திரும்பவுமாக வந்து என்ன மகனை இப்படி செய்து விட்டாய் அப்படி என்று கேட்கும்போது அவர் சொன்னார், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா. அப்படி அவர் அநேக வசனங்களை பேசினார், அநேகரோடு சஞ்சரித்தார், சீஷர்களோடு இருந்தார். கடைசியாக அவர் கூறிய வசனம் வந்து லூக்கா 23:28 இருக்குது. எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கு இப்படி செய்தனால் பட்ட மரத்துக்கு எதை செய்ய மாட்டார்கள். பச்சை மரம் என்பது இயேசுவை குறிக்கிறது, பட்ட மரம் என்பது பாவம் செய்த மக்களை குறிக்கிறது. பச்சை மரத்துக்கே விளை செய்தால் பட்ட மரத்துக்கு ஏன் செய்ய மாட்டார்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது சிலுவையில் அவர் சொன்ன முதல் கடைசி வசனங்களை பார்ப்போம். முதல்ல அவர் சொன்ன வசனம் வந்து பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். அதில் பிதா என்கிற வார்த்தை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் அவர் மினிஸ்ட்ரியில் உள்ளே நுழையும் போது என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது அறியீர்களா என்று பிதா என்று வசனத்தை அவர் கோட் பண்ணுறதை நாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் சிலுவையில் கடைசி வசனம் வந்து பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவர் முடிக்கிறார். அப்போ இந்த இடத்துல 3 பிதா, முதல்ல பிதா பிதா பிதான்னு அடிக்கடி சொல்லுகிறார், அதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக அவர் சிலுவையில் அறிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர்
உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழுந்து அவர் சொன்ன முதல் வார்த்தை மரியாள்கிட்ட சொல்கிறாரு. யோவான் 20:17 இருக்கிறது, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நான் என்னுடைய பிதாவிடத்துக்கும் உங்களுடைய பிதாவிடத்துக்கும் நான் ஏறி போகிறேன், ஆனால் இன்னும் நான் ஏறி போகவில்லை, ஆகவே என்னை தொடாதே என்று மரியாள்கிட்ட சொல்கிறத பார்க்கிறோம். ஆக முதல் கடைசி என்று 3 விதமாக நம்ம பார்த்தோம். இப்படி நம்ம வசனத்துக்குள்ளே போகலாம். இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வசனம் சொல்கிறார். அது அவர் பரத்துக்கு ஏறின ஒரு சமயத்திலே அவர் என்ன சொல்கிறாரு, கடைசியாக சொன்ன வசனம் வந்து, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி முடித்து விட்டு அவர் பரத்துக்கு ஏறி சென்று விடுகிறார். அப்போது முதல்ல கடைசி உள்ள வசனத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அவர் உலகத்தில் வந்து முதல்ல சொன்ன வசனம், உலகத்திலிருந்து வெளியே போய் அவர் முதல்ல கடைசியாக சொன்ன வசனத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே போகலாம். அவர் சிலுவையில் மொழிந்த முதல் வசனம் பிதாவே. அந்த பிதாவேன்றதை நம்ம முதல்ல தியானிக்க இருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இது வந்து திருத்துவம் என்று சொல்லுவோம். பிதாவும் குமாரன் பரிசுத்த ஆவி எல்லாரும் ஒரே கடவுள் தான். கடவுள் 3 கடவுள்கள் இல்லை, கடவுள் ஒருவர் தான். ஆனால் ஏன் இந்த ஆண்டவர் வந்து சிலுவையில் வந்து பிதாவே இவர்களுக்கு ஏன் சொல்கிறாரு? அவர் கடவுள் தானே, அவரே மன்னிச்சிருக்கலாம்ல, ஏன் பிதாவுக்கு போய் கேட்கிறார் என்றால், அவர் தன்னை மனுஷனாக காட்டிக்கொள்ளவே அப்படி செய்கிறார். அவர் வந்து மனுஷனாகவும் இருந்தார், அவர் தெய்வமாக இருந்தார். மனுஷனாக இருக்கும்போது அவருக்கு பசி இருந்தது, தாகம் இருந்தது, அவர் கண்ணீர் விட்டார், வேதனைப்பட்டார். இப்படி என்று நம்ம பல விதத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் தன்னை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக தான் இந்த வசனத்தை அவர் சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியுன்னு. ஒரு சமயத்தில் பிலிப்பு வந்து ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு. பிலிப்பு பார்த்துட்டே இருந்தார், என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் பிதாவே பிதாவே பிதாவேன்றார். அப்போ அந்த பிதாவை நமக்கு காமிச்சிட்டா அது நமக்கு போதுமே அப்படின்னு சொல்லி யோவான் 14:8 கேட்குறாரு பிலிப்பு, பிதாவே எங்களுக்கு காண்பியும், அது போதும் எங்களுக்கு, பிதாவை எங்கிட்ட காமிச்சிருங்கன்னு. அப்போது இயேசு சொல்கிறாரு 9ஆம் வசனத்தில், அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோட கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று எப்படி சொல்லலாம்? அப்போ அந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நானும் பிதா ஒன்று தான், பிதா தனி, குமாரன் தனி இல்லை, ஒன்று தான் என்று ஆண்டவர் அந்த விஷயத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அடுத்தபடியாக நாம் தியானிக்கக்கூடிய வசனம், இவர்களுக்கு பிதாவே இவர்களுக்குன்னா எவர்களுக்கு? அந்த காரியத்தை எல்லாருமே ஒரே காரியங்களை தான் சொல்கிறார்கள். எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறவங்க அநேகர் எல்லாம் இந்த காரியங்களை தான் சொல்கிறார்கள். ஒன்று, அவரை ரகசியமாய் கொலை செய்ய தேடின பிரதான ஆசாரியர், வேதபாரகர், பரிசேயர், ரகசியமாக எப்படியாவது கொண்டுடணும் அப்படின்று. மோசே கொடுத்த கட்டளை என்ன? கொலை செய்யாதிருப்பாயாக. ஆனால் ஆண்டவரை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு அவர்கள் திட்டம் போடுறார்கள். அவர்களுக்கு மன்னியும். அடுத்தது ஏரோது அவரை பரியாசம் செய்து சிவப்பு அங்கையை அவருக்கு உடுத்தி அவரை கேலி கிண்டல் செய்து அப்படி பண்ணின அந்த ஏரோதுவை மன்னியும் என்று ஆண்டவர் கேட்குறாரு. அடுத்தது கன்னத்தில் அறைந்தவர்கள், துப்பினவர்கள், வாரினால் அடுத்த ரோம போர்ச்சவர்களுக்கு இவர் இயேசு என்ன தெரியாது, அவர் ஏதோ ஒரு குற்றவாளி அப்படின்னு நினச்சி அந்த ரோம போர்ச்சவர்கிட்ட அவங்க இயேசுவை ஒப்பு கொடுத்துட்றாங்க. அவங்க கொண்டு போய் அவரை வாரினால் அடித்து அவரை சிலுவையில் அடைகிறதுக்கு கொண்டு போகிறார்கள். அதனால் ரோம போர்ச்சவர்களுக்கு சுத்தமாக இயேசுவே ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்க முடியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ரோம போர்ச்சவர்களை ஆண்டவர் மன்னிக்க சொல்லியிருக்கிறார். சிலுவையில் ஆணி அடித்த போர்ச்சவர்கள், அவரை தூஷித்த கள்ளன், முன்முடி வைத்து கோலினால் அடித்தவர்கள், அவரை தூரத்திலிருந்து இகழ்ந்த ஜனங்கள், இவர்கள் எல்லாரும் மன்னி என்கிறார். அடுத்தது பிலாத்து வந்து நீதிக்கு புறம்பாக இயேசுவை அவர்கள் ஜனங்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அந்த அதிபதியாகிய பிலாத்துவை மன்னிக்கணும்னு ஆண்டவர் கேட்க இவர்களுக்கு என்பது இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பை சிலுவையில் கூறினார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக மன்னிப்பு, இதுதான் முக்கியமான கீவேர்டு. இதுதான் நம்ம முக்கியமான தியானிக்க வேண்டியது. மன்னிப்பு
இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இது எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்தாருன்னா, ஆண்டவர் தேவன் அவர் என்ன செய்யலாம், ஆதாமுடைய தப்பு செய்தானா அவனை மன்னிச்சிடலாம், மன்னிச்சு விட்டுடலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த இயேசுக்கு அந்த அவருடைய ராஜ்யத்தில் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இந்த இது ஒரு நியதியாக இருந்தது. அந்த நியதியை ஆண்டவர் கடைப்பிடிக்க தவறவில்லை. எப்படின்னா, ஆதாம் ஏவாள்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் என்ன செய்தார், நிர்வாகிகள் என்று அறிந்து இலைகளை அத்தி இலைகளை பறித்து தங்களுக்கு உடைகளை பண்ணி கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், அவர்களுக்கு தோல் உடையை பண்ணி அவர்களை உடுத்துவித்தார் என்று நம்ம ஆதியாமத்தில் பார்க்குறோம். தோல் உடை கிடைக்கணும்னா என்ன செய்யணும், ஒரு மிருகம் பலியிடப்படணும். ஆடோ மாடோ ஏதோ ஒரு மிருகம் பலியிடப்பட்டாதான் தோல் உடை கிடைக்கும். அப்போ ஆதாமுக்கு அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமெனா அவனுக்காக ஒரு மிருக பலி ஏற்படுத்த வேண்டியதாக இருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் ஆண்டவர் ஏதோ ஒரு பலியை செலுத்தி அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றார்கள். எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று. பாவங்களை அந்த காலத்தில் மூடுவதற்காக அவர்கள் மிருக பலியை செலுத்தினார்கள் என்று நாம் பார்க்குறோம். ஆடு மாடு, ரொம்ப ஏழைகளாக இருந்தால் குருவி புறா ஆகியவற்றை பலியாக செலுத்தினார்கள். ஆனால் இயேசு சர்வலோகத்தின் பாவத்திற்காக பலியானார். அதாவது அந்த காலத்திலே ஆதாம் ஏவாள் காலத்திலே எப்படியாவது பலி இரத்தம் சிந்துதல் இருக்கணும் அப்படின்னு. அந்த இரத்தம் சிந்துதல் மிருகங்கள் மூலமாக இருந்தது. ஆனால் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கப்படுறதுக்காக ஆண்டவர் சர்வலோகத்தின் பாவத்திற்காக பலியானார் என்று பார்க்குறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனுக்கு மன்னிப்பாயாக. ஒரு நாளில் 7 தரம் உன்னிடத்தில் மனஸ்தாபப்படுகிறேன் என்று கேட்டால் அவனுக்கு 7 தடவும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. 7 தரம் மன்னிக்கிறது, அதாவது ஒரு தடவை மன்னிச்சுட்டு குற்றம் செய்துட்டு மன்னிச்சிக்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் 7 தரம் மன்னிப்பு கோரி ஒருவன் வரும்போது, சகோதரன் வரும்போது அவனுக்கு மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா இப்போ தானே மன்னிப்பு கேட்டால் திரும்பவும் அதே பாவத்தை திருப்பி செய்திருக்கியே அப்படின்னு கேட்பான். ஆனாலும் ஆண்டவர் 7 தரம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்புறம் ஒரு இடத்துல சொல்லியிருக்குது, ஆண்டவர் கேட்குறாங்க, பேதுரு கேட்குறாரு, என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தரம் மட்டுமா? 7 தரம் மட்டும் மன்னிச்சுட்டு அப்புறம் 8வது தடவை அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே இல்லை, 70 தரம் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவிட்ட சொல்லுகிறார். அதுக்கப்புறம் ஒரு உதாரணத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் 10,000 தாலந்து கடன் பட்டிருக்கிறான். அவனை கூப்பிட்டு ராஜா சொன்னார், நீ ரொம்ப கடன் பட்டிருக்க, நீ கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு. ஆனால் அவன் சொல்கிறான், என்னிடத்தில் பொறுமையாயிருங்க ராஜாவே, நான் எப்படியும் உங்களுக்கு கடனை கொடுத்துட்றேன். இல்லை நீ உன் பொண்டாட்டி எல்லாரையும் விற்று தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் ரொம்ப இது பண்ணி கெஞ்சி கேட்குறதுனால என்ன செய்துட்டாரு, அவனுடைய கடனை ஃபுல்லாக 10,000 தாலந்து அதை மன்னித்து விட்டார். அவன் நேரே வீட்டுக்கு போய் அவன்கிட்ட 100 வெள்ளி பணம் வாங்கினவன்கிட்ட ஒருத்தனை கொடுத்து என் காசை கொடு அப்படின்னு கேட்டதுக்கு அவனும் அதே இதுதான் சொல்கிறான், என்கிட்ட பொறுமையாயிரும், நான் எப்படியும் கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஆனாலும் அவன் கேட்காம அவனை பிடிச்சி உபாதிக்கிற இடத்தில் அவனை ஒப்பு கொடுத்து அவனை பாடுபடுத்தியிருக்கான் என்று பார்க்குறான். அப்போ தான் ராஜா சொல்கிறாரு, நான் உனக்கு இவ்வளோ மன்னிச்சிருக்கேன், நீ மன்னிக்க மாட்டேங்கிறியா அந்த 100 வெள்ளிக்கு, அதனால் நீ எனக்கு திருப்பவும் கொடுத்து தான் ஆகணும், 10,000 தாலந்து எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அதான் என்ன சொல்லி, நீங்கள் மன்னியாமல் போனால் பரமபிதாவும் இப்படியே செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, மன்னிக்கிற அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு உண்டு என்ன அறியும்படிக்கு ஆண்டவர் திமிர்வாதக்காரனை பார்த்து என்ன சொல்கிறாரு, உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது போ அப்படின்னு. அப்போ மனுஷகுமாரனுக்கு தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது, அவர் பிதாவுக்கு கொடுக்குறாரு. ஆனால் இந்த குமாரன் என்ன செய்கிறாருன்னா சீஷர்களுக்கு மன்னிக்கும் அதிகாரத்தை கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். மத்தேயு 20:23 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மேல் ஊதி பரிசாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவர்கள் பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்கள் பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்களுக்கு அது மன்னிக்கப்படாதிருக்கும். அப்போ சீஷர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு,
மன்னிக்கிற அதிகாரத்தை கொடுக்குறாரு அவரோடு கூட இருந்த சீஷர்களுக்கு. அதை நம்ம இதில் பார்க்குறோம். இன்னொரு இடத்துல நீங்கள் 12 கோத்திரங்களையும் என்ன செய்வாங்க, நியாயம் தீர்க்கிறவர்களாக உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு கூட ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் இயேசுன்ட்ட இருந்த பேதுருவுக்கு என்ன கொடுக்குறாருன்னா பரலோகத்தின் திறவுகோலை கொடுக்குறாரு. பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்து மத்தேயு 16:19 இருக்குது. பூலோகத்தில் நீ கட்டப்பட்டுக்கிற எதுவோ அது கட்டப்பட்டிருக்கும், பரலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பேதுருவுக்கு பரலோகத்தின் திறவுகோள்களை கொடுக்கறதாக நம்ம பார்க்குறோம். அவருடைய சீஷர்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து பேதுருவுக்கு அந்த காரியங்களை கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக நம்ம விட்டு விலக்கிறாரு. நம்முடைய பாவங்களெல்லாம் கடலின் ஆழத்தில் போட்டு விடுகிறாருன்னு கூட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது தகப்பனின் மன்னிப்புக்கு ஒரு சான்று என்ன என்றால் அது கெட்டகுமாரன் தான். கெட்டகுமாரன் தன்னுடைய தகப்பன்கிட்ட ஆஸ்தியை வாங்கிட்டு போய் தூரதேசத்துக்கு போகிறான். நான் நினைக்கிறேன் 3 பகுதியாக வச்சு ஒரு பகுதியாக அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு பகுதி தகப்பனுக்கு, ஒரு பகுதி மூத்த குமாரனுக்கு இன்னும் கொடுத்து, இளைய குமாரனுக்கு ஒரு பகுதியை கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. அவன் அங்கே போய் அதை அனாவசியமாக செலவு பண்ணி திருப்பியும் தகப்பனை நினைத்து அவன் தகப்பன்கிட்ட வர்றான். தகவனிடத்தில் வரும்போது அவன் என்ன சொல்கிறான், மனசுக்குள்ளே சொல்கிறான், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு கூலிக்காரில் ஒருத்தனாக கூட என்னை வச்சுக்குங்க அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். வந்தால் ஆனால் தூரத்திலே அவனுடைய தகப்பன் அவனை பார்க்குறான், அவனை அடையாளம் கண்டுபிடிக்கிறான், அவனை கட்டி பிடிச்சி அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அப்போ சொல்கிறான், தகப்பனே உமக்கு முன்னாக பரத்துக்கிறமாக பாவம் செய்தேன், அவ்வளோட நிப்பாட்டிட்டான். உம்முடைய கூலிக்காரனில் ஒருவராக வைத்துக்கொள்ளும் என்னும் அவன் சொல்லவே இல்லை. ஏன்னா அதை தகப்பனுடைய அன்பை பார்த்தது கூலிக்காரனில் ஒருவராக வைக்க அவன் கேட்கல. அவன் மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு கேட்டோடனே அவனை தகப்பன் மன்னித்து அவனுக்கு விருந்து வைத்து அவனை சேர்த்து கொண்டான் என்று நம்ம பார்க்குறோம். மன்னிப்பு கேட்காதவங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று இது இந்த வசனத்திலேருந்து மன்னிப்பு அவன் கேட்கவே இல்லை. அவன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தான். ஆனால் மன்னிப்பு கேட்காதவங்களையும் மன்னிக்க வேண்டும். இது சாத்தியமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்குது. கிரஹாம் ஸ்டெயின்ஸினுடைய மனைவி, கிரஹாம் ஸ்டெயின்ஸினுடைய புருஷனையும் 2 பிள்ளைகளையும் தீ வச்சு கொளுத்தி எரித்து கொண்டுட்டாங்க. அது கொன்னவன் தாரா சிங் அப்படின்னு ஒருத்தன். அவன் எப்படியாவது கிறிஸ்தவத்தை அழிக்கணும், இவர் என்ன கிறிஸ்தவ மதத்தில் இப்படி பண்ணுறாரு, அவர் அப்படி ஒன்றும் இதை பண்ணல. அவர் சோஷியல் ஒர்க்கு தான் பண்ணார். சோஷியல் ஒர்க்கெலாம் பண்ணிவிட்டு அந்த வேனில் அவர் ராத்திரி தங்கும்போது வீட்டுக்கு கூட போக முடியல, வேனில் தங்கும்போது அந்த வேனோடு சேர்த்து என்ன செய்தாங்க, தீ கொளுத்தி அது எரிச்சு விட்டாங்க. இதை நம்ம சாதாரணமாக யோசிக்கிறது இல்லை, அது ரொம்ப டீப்பாக யோசிச்சோன்னா நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நன்மைக்கு நன்மை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நன்மை செய்தால் நன்மை செய்வாங்க. சிலர் நன்மைக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, நம்மகிட்ட இருந்து நன்மையெல்லாம் வாங்கிக்குவாங்க, நன்மைக்கு அவர்கள் பதில் உபகாரமாக ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சிலர் நன்மைக்கு தீமை செய்கிறார்கள். நம்ம அவ்வளோ நன்மை செய்திருக்கோம், நாங்கள் அதுக்கு எங்களுக்கு இவ்வளோ தீமை செய்கிறாங்களே என்று அவர்கள் தீமை செய்வார்கள். இப்படிப்பட்டவர்களையும் தீமை செய்கிறவர்களையும் நம்ம மன்னிக்க வேணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது மன்னிக்க முடியாத ஒரு பாவம் இருக்கிறது, அது வேற ஒன்று இருக்குது. மனுஷர் செய்யும், மார்க்கு 3:28-30 இருக்குது, மனுஷர் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷம் சொல்வானாயில் அவன் என்றென்னைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாவான் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. ஆகவே பரிசுத்த ஆவி, நான் போகலைன்னா உங்களுக்கு பரிசுத்தாவி கிடைக்காது, நான் போவேனாயில் பரிசுத்தாவை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்று சொல்கிற ஆண்டவர், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீங்கள் தூஷணம் சொன்னா அது மன்னிக்கப்படாது என்று சொல்லியிருக்கேன். எந்த சம்பவம் நடக்கும்போது எது சொன்னார்னா, அவர்கள் சொல்கிறாருங்க, நீங்கள் பிசாசுகளின் தலைவினாலே இந்த பிசாசுகளை துரத்துகிறீர்கள், பிசாசுகளின் தலைவினாலே இதை செய்கிறீர்கள் என்று சொல்லப்போ ஆண்டவர் சொல்கிறாரு,
அப்படி அதாவது அது வந்து பரஸ்தாவிக்கு விரோதமாக சொல்லப்படுகிற வசனம் வார்த்தை. அது பெயர் சுபுல்னாலே இன்னொரு இடத்துல பெயர் சுபுல்னாலே இதை செய்கிறார் என்று சொல்லிவிட்டார்கள். அது வந்து மன்னிக்க முடியாத பாவம். அது வந்து நித்திய ஆக்கினைக்குள்ளாக இருக்க வேண்டிய பாவம். அதனால் பரிசாவிக்கு விரோதமாக யாரும் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக அவங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ கடைசியாக ஒரே வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இது முக்கியமான வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் உங்களுக்கு குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே நாமும் நமக்கு விரோதமாக செய்கிற யாராவது குற்றம் செய்தால் அவர்களுக்கு மன்னிக்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். 7 முறை அல்ல, 70 முறை கூட மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே மன்னிப்பு இந்த வசனத்திலே இயேசு மன்னித்தது போல நாமும் மற்றவர்களுக்கு மன்னித்து நம்முடைய வாழ்க்கையை செவ்வையாக நடத்த ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமீன். மன்னிப்பை குறித்து அழகாக பேசின சாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை மன்னிப்பை நாம் மற்றவரிடத்தில் பெற்றுக்கொள்வது ரொம்ப ஈஸி, ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வது ஈஸி. ஆனால் மன்னிப்பை வழங்குவது ரொம்ப கடினம். என்ன சொன்னால் மற்றவர்களை மன்னிக்கிறது ரொம்ப கடினம். முதலாவதாக ஒருவரையும் அருமைப்படுத்தியிருக்க வேண்டும். யார் யாரெல்லாம் என்ற வார்த்தை பேசுகிறார் என்று சொல்லி இப்போது நான் அறிமுகப்படுத்தி முதலாவது வார்த்தை நம்ம ஜெயக்குமார் சார் அவர்கள் பேசியிருக்காங்க. 2வது வார்த்தை ரட்சிப்பை குறித்து நம்முடைய சபையை சேர்ந்த அனிதா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். 3வது வார்த்தை அரவணைப்பை குறித்து அடைக்கலப்பட்டினம் சபையை சேர்ந்த திருமதி மேர்லின் அவர்கள் அதை குறித்து பேசுவார்கள். அதே போல் தத்தளிப்பை குறித்து என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு என்று சொல்லி அந்த வார்த்தையை குறித்து நம்முடைய அடைக்கப்படும் செய்த திருமதி செரீனா அவர்கள் அந்த செய்தியை கொடுப்பார்கள். அதேபோல் 5ஆம் வார்த்தைக்கான செய்தியை முடிந்தது என்று சொல்லி தவித்த ஆண்டவரை குறித்து நம்முடைய சபையை சேர்ந்த லலிதா ஜெயக்குமார் அவர்கள் அதை பேசுவார்கள். அதேபோல் 6ஆம் வார்த்தையை குறித்து நம்முடைய சபையை சார்ந்த திருமதி கண்மணி கிருபா அவர்கள் அந்த செய்தி கொடுப்பார்கள். அதே போல் 7ஆம் வார்த்தையை ஆவியை பிதாவின் கையில் ஒப்புவிக்கிற அந்த வார்த்தையை குறித்து நம்முடைய பிரிஸ்கல்லா அவர்கள், அந்த சபையை சார்ந்த பிரிஸ்கல்லா அவர்கள் அந்த வார்த்தையை 7வது வார்த்தை கொடுப்பார்கள். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம்.